ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெஷர் குக்கர் நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம், மேலும் பஞ்சு போல் இட்லி எப்படி சுடலான்றதை பார்த்திங்கன்னா டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோங்க. மறக்காமல் எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து ரசம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ரொம்ப அதிக அளவு ரசம் வந்து கொதிக்க வச்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து ரொம்பவுமே வந்து கசப்பு சுவை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரசம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணுங்க. அதே போல் நம்ம மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி போடும்பொழுது கொஞ்சமாக வந்து தக்காளியும் நம்ம ஒரு தக்காளி நல்லா சேர்த்து அரைச்சி நல்லா குழச்சி போட்டோம்னு சொன்னால் ரசம் ரொம்பவுமே நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிக அளவு கொதிக்க வைக்கிறது இனிமேல் வந்து செய்யாதீங்க. நெக்ஸ்ட் டிப், நம்ம சாம்பார் வந்து ரொம்ப மணமாக நல்ல டேஸ்ட்டாக வரணுன்றதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது என்னென்னா, நம்ம வந்து சாம்பார் கூட அதிக அளவு நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. அதே போல் நம்ம தாளிக்கும்போது கொஞ்சமாக வந்து வெந்தயத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். கூடவே வந்து வெந்தயமும் நல்லா தட்டி நம்ம வந்து எண்ணெயில் தாளித்து எடுக்கும் பொழுது சேர்த்தோன்னா ரொம்ப நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து சாம்பார் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் செய்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேட்டரில் கொஞ்சமாக வந்து வெந்த குக்குடு ரைஸ், நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சாதம் இருக்குது இல்லையா, அதை நம்ம வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து மாவு கூட சேர்த்தோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வருங்க. அது மட்டும் இல்லாமல் அவல் கூட நம்ம வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு அரைச்சி நம்ம மாவில் சேர்த்து இட்லி நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம சிக்கன் சுக்கா செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு வர்றதுக்கு கருவேப்பிலை, மிளகு, சோம்பு, உலர்ந்த மிளகாய், கொத்தமல்லி விதை, கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் நல்லா வந்து வறுத்து நல்லா அரைச்சி பொடி செஞ்சு நம்ம சிக்கன் சுக்காவில் சேர்க்கும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து சிக்கன் சுக்கா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி அரைக்கும் போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். உடச்ச கலர் தேங்காய் சட்னி எடுப்போம் இல்லையா, அது கூட வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி 2 பல் பூண்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்தோன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்து தேங்காய் சட்னி இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து தேங்காய் வாங்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கி பாருங்கள். நம்ம தேங்காய் எப்போவுமே வாங்கும்போது நம்ம தேங்காய்க்கு மேலே இங்கே 3 கண் இருக்குல்லையே, அந்த 3 கண் பகுதியில் வந்து எதனா ஃபங்கஸ் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. அப்படி ஏதாச்சும் வந்து கருப்பாவோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த தேங்காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் வந்து நம்ம வந்து தேங்காய் வாங்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்குங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து குக்கரில் வந்து பொங்கி வழியும் இல்லையா, பருப்பெல்லாம் வச்சுன்னா பொங்கி வழியும் இல்லையா, நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து குக்கரில் இந்த கேஸ்கெட் இருக்கு இல்லையா, கேஸ்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து வெளியே வச்சுடுவோம். அது வந்து ரொம்ப தப்பான விஷயங்க. அதே போல் இதை நம்ம எப்படி வந்து வழியிறதை தடுக்கலான்னா, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு காய வச்சு எடுத்து நம்ம கேஸ்கெட்டை ஃப்ரீசர் உள்ளே வச்சுடுவோம். எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரீசருக்குள்ளே நம்ம வச்சிட்டோம்னா அதில் பருப்பெல்லாம் பொங்கி வழியிறதை தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ் பண்ணுற நேரம் போக நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரீசர்லேயே வந்து கேஸ்கெட்டை வச்சிடணும். இப்படி வைக்கும்பொழுது குக்கரும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு லைஃப் லாங் வந்து நீடித்து ஒழிக்கும். அதே போல் இந்த கேஸ்கெட்டுமே வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் உங்களுக்கு வந்து இருக்குங்க. இப்படி வைக்கும்பொழுது குக்கருடைய மேலெல்லாம் வந்து பருப்பு பொங்கி வழியாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். அதே போல் கேஸ்கெட் வந்து நம்ம கெட்டு போயிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்படி இருந்ததுன்னா குக்கரும் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாஃப்டாக சுடுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எப்போவுமே வந்து சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது அதில் 1 ஸ்பூன் அளவு பாலும் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு சுகரும் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து சப்பாத்தி இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து டபுள் பீன்ஸ் வாங்குவோம். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு கூடலாம் வந்து வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அது போல் 6 to 8 மணி நேரம் நம்ம நைட்டே வந்து டபுள் பீன்ஸு நம்ம வேக வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறமா வேக வச்சு உருளைக்கிழங்குல ஆட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. டபுள் பீன்ஸ் வாங்கும்போது அதில் ஓட்டையோ இல்லை புள்ளிகளோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வந்து வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த டபுள் பீன்ஸ் நல்லா வந்து ஊறி இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நம்ம வந்து காலையில் உருளைக்கிழங்குலையோ இல்லை காரக்குழம்புல எதில் ஆட் பண்ணாலுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதே போல் கேஸ் ட்ரபிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வந்து வராத இருக்குங்க. அதே போல் டபுள் பீன்ஸ் வந்து நல்லா குக்கரில் வந்து 2 to 3 விசில் வச்சு எடுத்தோன்னு சொன்னால் நல்லாவே வந்து உங்களுக்கு சாஃப்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும்.
டபுள் பீன்ஸ் வாங்கும்போது நல்லா வந்து பிரைட்டாக இருக்கிற டபுள் பீன்ஸாக வாங்கணும். அது மங்கலாக இருந்தாலோ ஓட்டைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வாங்காதீங்க. அது சீக்கிரமே வந்து கெட்டும் போயிடும். அது உள்ள புழுக்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓட்டை எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டபுள் பீன்ஸை வாங்காதீங்க. இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி டபுள் பீன்ஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இதில் எல்லாமே யூஸ்ஃபுல்லான இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கிக்கி குக்கிங்.